ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன் செல்லிங் ஏன் ரொம்ப பவர்ஃபுல். நீங்கள் ஒரு 3 months ட்ரேடில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏன் இமீடியட்டாக ஆப்ஷன் செல்லிங் போகிறது ரொம்ப நல்லது. ஒரு பிகினராக இருந்தால் கூட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப தெளிவான ஒரு பிம்பத்தை கொடுக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். பேசிக்காகவே நம்ம ஸ்டாக்கில் நல்லா ட்ரேட் பண்ணுவோம், சரிங்களா? அது வந்த உடனே நமக்கு இமீடியட்டாக தெரிஞ்சிடும். இதில் ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. பேசிக்ஸ்லேருந்து எண்டு வரைக்கும் நான் தெளிவாக கொடுக்க போகிறேன், சரிங்களா? அதனால் கவனமாக பாருங்கள். நார்மலாக ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நார்மலாக ஒரு ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ண தெரியும். என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, மார்க்கெட் மேலே போகுது. இப்போ டாடா ஸ்டீல் இருக்குது, சரிங்களா? இது வந்து 189.69 இருக்குது. இது மேலே போகும்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் பை பண்ணுவீங்க. இது நார்மலாக இதில் நீங்கள் கர்சர் வச்சாலே வந்துடும். கீழே இறங்கும்னு தெரிஞ்சால் செல் பண்ணுவீங்க, சரிங்களா? இன்ட்ராடேயில். ஆனால் ஆப்ஷன்ஸ் இங்கே இருந்து கொஞ்சம் மாறுபடும். என்ன மாறுபடும் அப்படின்னா, இப்போது டாடா ஸ்டீல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இப்போது மார்க்கெட் மேலே போகும். இதை வந்து ரவுண்டு ஃபிகராக எடுத்துப்போம், சரிங்களா? புரிதலுக்காக ரவுண்ட் ஃபிகராக எடுத்துப்போம். இப்போ மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கால் ஆப்ஷனை பை பண்ணுவோம், சரிங்களா? இங்கே இருந்து தான் நம்ம வேரி ஆகுறோம். ஸோ இங்கே 200 அப்படின்னு நான் ரவுண்ட் ஃபிகர் பண்ணிடுறேன். இப்போ மார்க்கெட் வந்துட்டு, சரிங்களா, மேலே போக போகுது. அதாவது 190 இருந்து 200 போக போகுது, சரிங்களா? அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? கால் ஆப்ஷனை பை பண்ணணும். இது இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கு, சரிங்களா, 190லேருந்து 180 வரும் அப்படின்னா புட்டை பை பண்ணணும். இது வந்து பை தான், சரிங்களா? இது வந்து நார்மலாக நீங்கள் உள்ளே வரவும் உங்களுக்கு தெரியும், சரிங்களா? இதில் 3 மாதத்துக்குரிய கான்ட்ராக்ட் இருக்கும். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். இந்த 190லேருந்து 200க்கு ஆகஸ்ட்லேயே ரீச் ஆகும் அப்படின்னா நீங்கள் காலை பை பண்ணலாம். இல்லை செப்டம்பர் தான் ரீச் ஆகும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? காலை பை பண்ணலாம். இல்லை அக்டோபரில் தான் ரீச் ஆகும் அப்படின்னாலும் நீங்கள் காலை பை பண்ணலாம், சரிங்களா? இது இந்த 190லேருந்து 180 போகும் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் 180னே செலக்ட் பண்ணுங்கள். கீழே இறங்கும்னு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? புட்டை பை பண்ணணும். ரெண்டுமே பை தான், சரிங்களா? இதில் என்ன ஃபங்க்ஷன் நடக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது இதில் பிகினரை இருக்கிறவங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போது மார்க்கெட், சரிங்களா, இந்த ஒரு பாயிண்ட் புரிஞ்சிங்கன்னா இதோட சேர்த்து நான் செல்லிங்னு சொல்லியிருப்பேன். இப்போது மார்க்கெட் பர்டிகுலராக இந்த டாடா ஸ்டீலுங்கிறது தான் மார்க்கெட். இது மேலே போக போகுதா? அப்போ நான் என்ன பண்ணுவேன்? காலை பை பண்ணுவேன். இது இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்துட்டு கீழே இறங்கும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? புட்டை பை தான் பண்ணுவேன், சரிங்களா? இதில் என்ன ஃபங்க்ஷன்னா, இந்த ஸ்டாக் மேலே போகும்போது கால் மேலே போகும், புட்டு கீழே இறங்கும். அதனால தான் மார்க்கெட் மேலே போகும்போது கால் பை, புட்டை பை பண்ணிங்கன்னு வைங்களேன், கீழே இறங்கிச்சுன்னா லாஸ் வரும், சரிங்களா? இது மார்க்கெட் கீழே சரியுது அப்படின்னா என்ன ஆகும்? கால் கீழே சரியும், புட்டு மேலே போகும். அதனால தான் இந்த இடத்துல புட்டு பை. இதை மனப்பாடம் பண்ணிடுங்க. இதை உடனே பார்த்த உடனே புரியாது, கொஞ்சம் மக்கப் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து செல்லிங் எங்கே வேரி ஆகுது அப்படின்னா ஒன்றுமே இல்லை. கால் புட் நார்மல் தான், சரிங்களா? இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, மார்க்கெட் மேலே போகுதா? அப்போ கால் மேலே போகுமா? புட்டு என்னாகும்? கீழே இறங்கும்ல. அதனால தான் புட்டை நான் இந்த இடத்துல செல் பண்ணுறேன். டைரெக்டாக என்ன பண்ணுறேன்? செல் பண்ணுறேன். டாடா ஸ்டீல் 200 அப்படின்னு நான் எடுத்திருக்கேன்ல. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது மேலே போக போகுதா? அதாவது 190லேருந்து மேலே போக போகுதா? எது வேணாலும் எடுக்கலாம். நான் ஆப்ஷன் செயினோட சார்ட்டையும் நான் உங்களுக்கு உள்ளே ஷோ பண்ணுவேன், சரிங்களா? இந்த இடம் மட்டும் புரிஞ்சுதுனாலே உங்களுக்கு போதுமானதான். இப்போது மார்க்கெட் மேலே போக போகுது. அப்போது கால் மேலே போகும், புட்டு என்னாகும்? கீழே இறங்கும், சரிங்களா? அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, புட்டை செல் பண்ணுறேன். இதை நீங்கள் லாட் சைஸில் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். கீழே இறங்க அதாவது மார்க்கெட் மேலே போக போக புட்டு கீழே இறங்கும். நீங்கள் செல் பண்ணியிருக்கீங்களா? அதனால் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இதில் 2வது பாயிண்ட்டு, நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஆப்ஷன் செல்லிங்க்கு அதிகமான அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. இதில் ஹெட்ஜிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, சரிங்களா? அதாவது ஆப்ஷன் செல்லிங் ப்ராஃபிட் தர்றதே இதுதான். எல்லாரும் இதில் தான் ட்ரேட் பண்ணுறோம். என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் காலையும் செல் பண்ணணும், புட்டையும் செல் பண்ணணும். இந்த இடம் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த 2வது பாயிண்ட் புரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா கிடச்சிரும்.
நீங்கள் நார்மலாக இப்போ நான் டாடா ஸ்டீலில் ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். சரிங்களா? இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ட்ரெண்ட் லைன் வரையும் போது எந்த இடத்துல கேண்டில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு பாருங்களேன். அதாவது கேண்டில் வந்து இந்த சப்போர்ட் லெவலில் ரீச் ஆகும்போது நிறைய கேண்டில் இருக்கும். இங்கேருந்து ட்ராவல் ஆகும்போது பாருங்களேன், சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் நோக்கி போகும்போது மார்க்கெட்டில் என்ன ஆகும், பெரிய பெரிய கேண்டில்ஸாக க்ரியேட் ஆகும். ஆனால் இந்த இடத்துக்குள்ளே ரீச் ஆச்சு அப்படின்னா நிறைய கேண்டில் வரும். ஆப்ஷன் செல்லிங் இந்த இடத்துல தான் பண்ணுவாங்க மேஜராக. என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது டாடா ஸ்டீல் இருக்கா, இந்த டாடா ஸ்டீலை எடுத்துக்கிறேன். 1200 அப்படின்னு நான் எடுத்தேனா, சரிங்களா, இதையும் நான் செல் பண்ணுறேன். சரிங்களா, அதே மாதிரி டாடா ஸ்டீல் 180 இதையும் நான் எடுத்துக்கிறேன். இதை கால் ஆப்ஷனில் எடுத்துக்கிறேன். சரிங்களா, நீங்கள் கால் போட்டு ரெண்டையுமே என்ன பண்ணால் செல் பண்ணாலே போதுமானதுதான். நான் என்ன பண்ணிடுறேன், ரெண்டையும் செல் பண்ணுறேன். இதுக்கு எனக்கு என்ன மார்ஜின் தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் செகண்ட் பாயிண்டில் தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன மார்ஜின் தேவைப்படும் அப்படின்னா, ஃபைனல் மார்ஜின் 1.5 lakh 2 lakh 3 lakh அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை நீங்கள் அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஆனால் இதுக்கு ஃபைனல் மார்ஜின் என்ன தேவைப்படும் அப்படின்னா 85,000 தான் தேவைப்படும். சரிங்களா, இதில் இப்போ நான் செலக்ட் பண்ணலை. நீங்கள் ஏன் வந்துட்டு புட்டை செல் பண்ணுறீங்க, அது 200 பண்ணுறீங்க, காலை ஏன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். சரிங்களா, இது கொஞ்சம் பெரிய கான்செப்ட். அதனால் இதை நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. போக 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 உங்களுக்கே ஒரு தெளிவான பிம்பம் கிடச்சிடும். அதனால் இதை அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா செல் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இப்போ செல் பண்ணிட்டுமா, எனக்கு 85,000 இருந்தாலே போதுமா, நான் ரெண்டையுமே செல் பண்ணிட்டேனே. அதாவது நீங்கள் பை பண்ணாலுமே நியர்லி உங்களுக்கு 30,000 வேணும். 2 ஆக்ஷன் எடுக்கனாலும் உங்களுக்கு அந்த அமௌண்ட் தேவை. நியர்லி செல்லிங்க்கும் அந்த அமௌண்ட் தான் வரும். நீங்கள் ஒன் சைடாக பண்ணாமல் ஹெட்ஜிங் பண்ணீங்க அப்படின்னா இது ஒரு அற்புதமாக ஒர்க் ஆகும். சரிங்களா, இப்போது 3rd பாயிண்ட் போயிடுவோம். இதில் எங்கே அவங்களுக்கு அதிகமாக லாபம் வருது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். சரிங்களா, இப்போது நான் என்ன பண்ணுறேன், ரெண்டையுமே செல் பண்ணி இங்கே புட்டு இருக்குது, தனியாக அந்த கான்ட்ராக்டோட சார்ட்டே நான் ஓப்பன் பண்ணிட்டேன். சரிங்களா, இப்போ நான் இந்த இடத்துல கர்சரை வைக்கிறேன். சரிங்களா, எத்தனாம் தேதி அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். கீழே பார்த்தீங்க அப்படின்னா 8/7 மாதம் 8ஆம் தேதி. சரிங்களா, இந்த கேண்டிலோட ஹையில் நான் என்ன பண்ணுறேன், மார்க் பண்ணுறேன். இப்போது நீங்கள் 8ஆம் தேதி என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா செல் பண்ண தான் நினச்சிக்கோங்க. எதை, காலை நான் செல் பண்ணியிருக்கேன். சரிங்களா, அதே போல் புட்டையும் நான் என்ன பண்ணுறேன், 8ஆம் தேதி செல் பண்ணுறேன் அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகத்தில். ஏன்னா 2 ஆக்ஷன் எடுக்கிறோம், அதுதான் ஹெட்ஜிங்கே. ஹெட்ஜிங்கோட பவர் ஆப்ஷன் செல்லிங்கில் அற்புதமாக இருக்கும். ஸோ நான் இந்த இடத்துலையும் 8ஆம் தேதியை நான் மார்க் பண்ணிட்டேன். சரிங்களா, இப்போது இது 12ல் இருந்து, சரிங்களா, அதாவது ப்ரைஸ் 12.73 10.38 வந்திருக்கு. கீழே இறங்கியிருக்கா? சரிங்களா, அதே போல் நீங்கள் கால் ஆப்ஷனையும் பாருங்கள். 14.39 இருந்து 11.85 வந்திருக்கு. இதுலேயும் இறங்கியிருக்கா? ஏன் அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன்ல, நீங்கள் டாடா ஸ்டீலை சரியாக வரைஞ்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா, இது இப்போ 4வது பாயிண்ட் போயிடுவோம். இந்த இடத்துல நிறைய கேண்டில் வருதா? இந்த இடம் என்னென்னா மொமெண்டமே இல்லையா? நிறைய இடத்துல சொல்லுவாங்க, அதாவது ஆப்ஷன் பையை பொறுத்த மட்டுலையோ செல்லிங்கை பொறுத்த மட்டுலையோ நல்ல பீக்காக போச்சுன்னு வைங்களேன், ப்ரைஸ் மூமெண்ட்டில் சேஞ்சஸ் இருக்காது, இந்த மாதிரி ஒர்க் ஆகாது. அதாவது இதில் ஒன்று இருக்குது, ஆப்ஷன் செயின் அப்படின்னு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இதில் க்ரீக்ஸ் அப்படின்னு ஒன்று படிப்பீங்க. சரிங்களா, இது சிம்பிளாக தான் இருக்கும், பயப்பட வேண்டிய எந்த அவசியமே கிடையாது. சரிங்களா, இதில் தீட்டா அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது. இது என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வேல்யூ வந்து குறையும். சரிங்களா, இப்போ 0.8 அப்படின்னு இருக்கா, இது ஒவ்வொரு நாளும் அந்த வேல்யூவிலேருந்து டிரைவ் ஆகி கழியும். சரிங்களா, அப்போ இந்த மூமெண்ட்டே இல்லை அப்படிங்கிற காரணத்தினால தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஏன்னா அந்த இடத்துல நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்குமா, ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் பக்கத்தில் என்ன ஆகும், அப்படி ஒரு ஃப்ளக்ஷுவேட் ஆகும்ல, அந்த ஃப்ளக்ஷுவேஷனில் தான் நம்ம ப்ராஃபிட்டே மேக் பண்ணுறோம் இந்த இடத்துல. அதனால தான் கால்லே என்ன இருக்கும், கீழே, ஏன்னா செல் பண்ணியிருக்கீங்க, கீழே இறங்க இறங்க உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ப்ராஃபிட் வரும். இப்போ இது 14 அப்படின்னு ஒரு ரவுண்ட் ஃபிகராகவே எடுத்துப்போம். சரிங்களா, 11 வந்திருக்கு. சரிங்களா, 11க்கு மேலே 12, 13, 14 3 புள்ளி உங்களுக்கு என்னவா இருக்குது அப்படின்னா ப்ராஃபிட் இருக்குது. சரிங்களா, இதில் பாருங்கள், இதை 10ன்னு எடுத்துப்போம். சரிங்களா, அப்போது
11, 12. இப்போ இதில் 2 புள்ளி ப்ராஃபிட். ஆக மொத்தம் இதில் 3 ப்ராஃபிட்டு. இதில் என்ன அப்படின்னா 2 ப்ராஃபிட். ஆக மொத்தம் 5 புள்ளி உங்களுக்கு என்ன அப்படின்னா ப்ராஃபிட். சரிங்களா? அப்போது இங்கே ஒரு லாட் சைஸ் என்ன? இப்போது நான் இங்கே லாட் சைஸ் கொடுத்துருக்கேன் 2750. நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படின்னா மார்ஜின் செல்லிங்கை பொறுத்த மட்டும் கீழே இறங்குனதில் பார்த்தீங்க அப்படின்னா 5 புள்ளி வருது. இதை நீங்கள் பண்ணிங்கன்னா 13,750 அப்படிங்கிறது இந்த ரேஷியோ கிடைக்கும். இதில் 5வது பாயிண்ட், கடைசி பாயிண்ட் என்ன அப்படின்னா இதில் எந்த இடத்துல ரிஸ்க் இருக்குது? ஏன் வந்து இந்த ஆப்ஷன் செல்லிங் வராங்களா, டைம் டிகே அப்படின்னு ஒன்று ஒர்க் ஆகுதா, தீட்டான்னு சொல்லி பார்த்தோமா? இப்போ 5வது பாயிண்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த மாதிரி கேப் அப்போ, சரிங்களா, இந்த டாடா ஸ்டீல் வந்துட்டு நல்ல ஒரு உச்சத்துக்கு போனாலோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக, சரிங்களா, நீங்கள் பர்டிகுலராக கணிக்கிறீங்கல்ல, டாடா ஸ்டீல்லே கணிக்கிறீங்கல்ல. இப்போ நான் டாடா ஸ்டீலோட சார்ட் எடுக்கிறேன். இந்த டாடா ஸ்டீலை தான் நீங்கள் கணிக்கணும், கான்ட்ராக்டை கணிக்க வேண்டாம். சரிங்களா? கான்ட்ராக்ட் எடுத்தாச்சு. இந்த டாடா ஸ்டீல் தான் அண்டர்லைனிங் அசட். இது மேலே ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறத கணிக்கிறோம். இதில் தான் நம்ம ஆப்ஷன் பண்ணுறோம். அதனால் உங்கள் கணிப்பு ஃபுல்லாக எங்கே இருக்கணும் அப்படின்னா இதில் தான் இருக்கணும். இந்த மாதிரி ட்ரமாஸ்டிக் ஒரு மூமெண்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு லாஸ் வரும். ஏன்னா ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா அந்த மைனஸ் ஒர்க் ஆகுதா, இந்த மாதிரி கீழே இறங்கும் போது அது பாசிட்டிவாக ஒர்க் ஆயிரும். சரிங்களா? அப்படி ஒர்க் ஆகிற காரணத்தினால, ஏன்னா இதில் வேல்யூஸ் இருக்குது, வேகா அப்படின்னு ஒரு வேல்யூஸ் இருக்குது, காமா அப்படின்னு இருக்குது, டெல்டான் இருக்குது. இதெல்லாம் நான் ப்ரீவியஸாக வீடியோ கொடுத்துருக்கேன், இன்னும் வரக்கூடிய நாட்களில் கொடுக்குறேன். சரிங்களா? இதில் இந்த வேகா அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகி வேல்யூவை என்ன பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும். இந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் அப் அண்ட் டவுன் போகும்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஸ்க் இருக்கும். சரிங்களா? அப்போது ஆப்ஷன் செல்லிங்கை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் மேக் பண்ண இடம் எங்கே அப்படின்னா நீங்கள் பியூர்லி டெக்னிக்கல் அனலைசிஸ் தெரிஞ்சிருக்கணும். என் கிளாஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்குற விஷயமே என்ன அப்படின்னா ட்ரெண்ட் லைன் வரைகிறது தான். ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கே உங்களுக்கு நல்லா டைம் எடுக்கும். சரிங்களா? ஒரு 1 வீக் ஆச்சும் துரிதமான கரெக்டான ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் இந்த இடத்துல அச்சீவ் பண்ண முடியும். அப்போது ஆப்ஷன் செல்லிங்கை பற்றி இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான பிம்பம் கிடைக்கும். அப்போ எந்த இடத்துல உங்களால் ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியும் அப்படின்னா எப்போல்லாம் மார்க்கெட் வந்துட்டு ஒரே இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷன் செல்லிங்கில் நல்லதாக ஒரு மார்ஜினை மேக் பண்ண முடியும். ரிஸ்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி மூவ் ஆச்சு அப்படின்னா மினிமமான ரிஸ்க் தான். நீங்கள் பெரிய லெவலில் கேபிட்டலாக இழக்க மாட்டீங்க, மினிமமான ரிஸ்க் இருக்கும். சரிங்களா? இதை நீங்கள் புரிஞ்சாலே அடுத்தடுத்து ஆப்ஷன் செல்லிங்கில் நீங்கள் க்ரோ ஆவீங்க. இதனால தான் ஆப்ஷன் செல்லிங்கில் நல்ல விதத்தில் ஒரு க்ரோத் இருக்கும், ரிஸ்க்கு கம்மி. ஆனால் கிராஷ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? உங்களுக்கு இதில் அன்லிமிட்டட் லாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இருக்குது. வரக்கூடிய நாட்களில் நான் அதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.